ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிருதன் போட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்டான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் டாட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பாட் நெக் டிசைன். அது உங்களுக்கு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி போடலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை ரீச் ஆகும். தென் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதில் சொல்கிற ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ளவுஸை எப்படி முடிக்கிறோங்கிறது பிரச்சனை கிடையாது, எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக முடிக்கிறோன்றது தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணால் தான் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்க முடியும். அதனால் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிருதன் போட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போது பாட் நெக் டிசைன். ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய பேக் நெக் டிசைனை மார்க் பண்ணியிருக்கேன். நான் 2.5 inch அகலம் வச்சு அவங்களுடைய ஹைட் எந்த அளவுக்கோ அந்தளவுக்கு பாக்ஸை நான் மெஷர் பண்ணிட்டேன். தென் 3 inchக்கு ஒரு மார்க் பண்ணி சென்டராக மேலேருந்து 3 inch மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சென்டராக ஒரு லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டேன். லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து 1.5 inch, அந்த சைட்லேருந்து 1.5 inch உள்ளே ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கீழே ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டு தென் அதை மேலேருந்து ஜாயின் பண்ணிடுறேன். கிராஸ் லைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி போட்டவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு மறந்துடும். ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ண இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போட போகிறீங்க பாட் நெக் டிசைன், இந்த டைமில் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்க ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் நமக்கு என்ன தான் மார்க் பண்ண தெரிஞ்சாலும் சில டைமில் மறந்துடும். ரிமைண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஞாபகம் வரும், அதுக்காக ரிமைண்ட் பண்ணேன். இப்போது நான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன்னு அந்த மார்க் 7 லைன்ஸ் நான் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த கீழே இருக்கையில் பாட் நெக்கோட ரவுண்ட் கரெக்டாக இந்த சைடில் எந்த அளவுக்கு உங்களோட மார்க்கை விட்டு வெளியே ரவுண்ட் போடுறீங்களோ அதே மாதிரி அந்த சைட்லேயும் போடணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் திங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நிறைய பேர் மெஷர்மெண்ட்டுக்காக ஸ்கேல் மாதிரி வச்சுட்ருப்பாங்க. ஸோ அதை வச்சுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல்னால் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் சொல்லலைன்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பட் ரவுண்டை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தென் இப்போ நான் சுகர் பீட் போட்டுட்ருக்கேன். 2 சுகர் பீட்ஸை போட்டுட்ருக்கேன். இந்த டர்ன் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டர்ன் பண்ணிக்கோங்க. டபுள் லாக் போடுங்க. இந்த டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி லாக் போட்டு டர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக டர்ன் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த டர்ன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பாட் நெக் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு டர்ன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு வந்தீங்க அப்படின்னா இது பாட் நெக் மாதிரியே இருக்காது. அது செயின் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி கரெக்டாக டர்ன் பண்ணிக்கோங்க, நமக்கு டிசைன் பர்ஃபெக்டாக வந்துடும். 2 சுகர் பீட்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு லைனை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், எந்தளவுக்கு செயின் ஸ்டிச்சை ஒட்டி நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது.
இது கொஞ்சம் கிராண்டான டிசைனு. அதனால தான் நான் வந்து செயின் ஸ்டிச்சு 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, செயின் ஸ்டிச்சஸ் வந்து 4 லைன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் விஷ். அதனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ புரியும். ஆக்சுவலாக இதோடைய ஸ்லீவ் டிசைன் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஸோ அதோடய ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பிகாஸ் அது சிம்பிளாக இருக்குது. இதுவுமே சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று கிராண்டாக இருந்து ஒன்று சிம்பிளாக போட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய கஸ்டமர் உங்களோட விஷ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய சாய்ஸில் விட்டாங்க. ஸோ அதனால தான் நான் ஒரு ஸ்லீவை வந்து ஸ்லீவ் சிம்பிளாகவும் பேக் நெக்கை வந்து கிராண்டாகவும் நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது 4 mm பீட் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். சிங்கிள் பீட்ஸாக செகண்ட் லைனும் 4 mm பீடு வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க, கிராண்டாக கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பேக் நெக் கிராண்டு, தென் ஸ்லீவ் வந்து சிம்பிளாக அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்லீவ் கிராண்டாக வச்சு பேக் நெக்கை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஓகே தான். பட் ஸ்டில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் ஓகேவாக இருக்கும் கஸ்டமருக்கும். அதனால் சொல்ல வரேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த டர்னிங் கிட்டலாம் திரும்பும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக திரும்புங்க. அந்த மாதிரி திருப்புனா தான் மட்டும்தான் அது பாட் நெக் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாதுன்னு போட்டிங்க அப்படின்னா அது பாட் நெக் மாதிரி இருக்காது. நான் திரும்பவும் அதை ரிமைண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் பார்த்து டர்ன் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு லாக் கொடுத்துட்டீங்க. ஒரு லாக் இல்லை 2 லாக் கொடுங்க. இல்லை இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு லாக்காச்சும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா தான் இது கரெக்டாக பாட் நெக் மாதிரி வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தென் எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தென் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசூன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருக்குது, இந்த டிசைனை இந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும், ஸோ உங்களுக்கான ஏதாச்சும் ஐடியா இருந்தாலுமே சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிகினர்ஸாலேயும் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறதால ட்ரை பண்ண முடியாதோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான டிசைன் தான். பட் லுக் கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸ் ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. பிகினர்ஸ்க்காக தான் நான் வீடியோ இவ்வளோ பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பொறுமையாக போடுங்க, எனக்கு தெரியணும், நானும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக போட்டுட்ருக்கோம். அதனால் ட்ரை பண்ணுங்கள். தென் 1 inchesக்கு நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். மார்க்கிங்கை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு அப்படி மார்க் பண்ணக்கூடாது. இது வந்து பாட் நெக் அப்படிங்கிறதால இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி மார்க் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சுட்டு 1 inch அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகவே இருக்காது. அதனால்
பாட் நெக்கை இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. அது வந்து 1 விட்டுட்டு 1 அந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா டாட் ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் இருக்கும்ல, ஸோ அதை தான் நான் இப்போது பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா உங்களுக்கு பார்க்கும்போதே? ஸோ அதை பேஸ்ட் பண்ணது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டோனுக்கும் மிடில் நான் ஒரு மார்க்கிங் வச்சுருக்கேன்ல, அந்த மார்க்கிங் கிட்ட பாருங்கள் பீடு தான் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளார் மாதிரி 7 பீட்ஸ் வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும். அந்த ஃப்ளாரை போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுடுறேன் அந்த இடத்துலையே. ஜஸ்ட்டு அவ்வளோதான். தென் இப்போது இந்த டாட் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுக்கணும். சுகர் பீட் கொடுத்துட்டு எண்ட் நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் எல்லா ப்ளவுஸுக்குமே. ஆக்சுவலாக ஒன்று விட்டுட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் யூனிக்காக தெரியும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி நம்ம ஒன்று விட்டு ஒன்று கொடுக்கும்போது ஒன்றும் யூனிக்காக தெரியும். ஸோ நம்மளோட லுக்குமே வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குது, அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேரியேஷன் காமிக்கும். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் கொசன்னு இருக்க மாதிரி இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கா. ஒரு ஃப்ளார் இந்த மாதிரியும், ஒரு ஃப்ளார் அந்த மாதிரியும். நீங்கள் கிராண்டாக எந்த ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது அந்த பாட் நெக் அந்த கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வ் கிட்ட நான் வந்து நார்மலாக எப்பயும் போல் தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. இதில் எப்படி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டோன் பீட் கிட்டலாம் வந்து டச் ஆகாமல் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணனா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இது வந்து நார்மலாக உங்களுக்கு வெளியே இருக்கிறத விட கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கா இந்த ஃப்ளாரு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இதுலேயுமே நம்மளால் வேரியேஷன் காமிக்க முடியும் பாட் நெக்கில். பாருங்கள் சுகர் பீடை எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறமா சுகர் பீடை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ளூ காயறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோன் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களோட டிசைன் ஆக்சுவலாக உங்களுடைய சுகர் பீடுமே கொஞ்சம் க்ராஸாக போயிடுற மாதிரி இருக்கும். அது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தென் உங்களோட ஸ்டோனுமே கொஞ்சம் ஒழுங்காக ஒட்டாது, அதுக்கப்புறமா பிரிஞ்சிரும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து காஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே அது காயறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளார் டிசைன்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ என்னோடய ஸ்டோனே வந்து காஞ்சிருச்சு. அதனால தான் நான் அப்படியே நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு காயலை அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளார் டிசைன் 3mm பீடோட ஃப்ளார் டிசைன் ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்ல வந்தேன். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நான் ஃபுல் ப்ளவுஸுமே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன், ஒர்க் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு இப்போ லுக்கு. ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு பார்க்கவே. இது எப்படி கிராண்ட் ஆகும் அந்த மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் முடித்ததுக்கப்புறமா ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இது கிராண்டான ஒரு லுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத. இப்போது நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல 4mm பீடு, ஸோ அதே பீடு தான் ஃபஸ்ட்டு எந்த ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்தோம்ல அதை சுற்றி நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுறேன் நான். அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக அந்த 3mm பீட் கொடுத்துருக்கோம்ல அதுக்கிட்டேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 3mm பீட் கொடுக்கும்போது அப்படியே கண்டினியூஸாக கொடுங்க இதே மாதிரி.
2 பீடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பீடும் இப்போ இந்த ஒர்க்கில் நம்ம கொடுக்குறோம்ல 4mm பீடு, 3mm பீடை சுற்றி கொடுக்குறதும் தென் ஸ்டோன் சுற்றி கொடுக்குறதும் ஒட்டி வரக்கூடாது. ரெண்டுமே தனித்தனியாக வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டும் ஒட்டின மாதிரி இன்னும் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடாதீங்க. ஆக்சுவலாக இதில் இவ்வளோ பீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை பீடு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். 5 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம், இல்லைன்னா 4 கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேவோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த டாட் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனை சுற்றி கொடுக்குறதும் தென் 3mm பீடை சுற்றி கொடுக்குற ஸ்டோனும் பீடும் வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நான் இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ரெண்டும் ஒட்டிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அது ஏங்கிறத நான் இதுக்கப்புறமா சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தனா தான் நம்மளுடைய இந்த லுக் ஃபினிஷிங் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் இப்போ நான் கொடுத்துட்ருக்க டிசைனுக்கு ரெண்டுமே தனித்தனியாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்கேஸ் நான் இன்னும் இதை விட எனக்கு கிராண்டாக வேணும், அதனால் நான் கிட்ட கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒட்டி ஒட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஃபினிஷிங் வராது. இதுவே கிராண்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஹோல் ப்ளவுஸுமே இதே மாதிரி தான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதோட இது ஜாயின் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி இது போயிட்டு நார்மலாக சுகர் பீட் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு லைன், அந்த லைன்லேயுமே டச் ஆகக்கூடாது. இது ஜஸ்ட்டு இதை சுற்றி போடுறோம் அவ்வளோதான். இந்த சிம்மிக்கிக்கெலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் அவ்வளோதான். இதை மட்டும் தான் இதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் இதையும் இது வந்துன்னா ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னொரு பீடு கொடுத்து சுகர் பீடில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிசைன் ஃபுல்லாமே என்னோடய சாய்ஸ் தான். என்னோடய கஸ்டமர்லாம் வந்து செலக்ட் பண்ணலை, நானே செலக்ட் பண்ணி நானே போடுற டிசைன் தான். என்னோடய கஸ்டமர் பட்ஜெட் சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் யூனிக்காக போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் நானே ப்ரிஃபர் பண்ணி நானே ஒர்க் பண்ணுறது தான் இந்த டிசைன். ஸோ அதனால் உங்களுடைய கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுங்க. அதுதான் நமக்கு முக்கியம். தென் இப்போ வந்து சில்வர் பீடு இருக்குல்ல, சில்வர் பீடில் 2mm பீடு தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டோன் இருக்குல்ல, அதை சுற்றி எப்படி நம்ம 4mm பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதை சுற்றியும் நம்ம 4mm பீட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த 4mm பீடையும் இந்த 4mm பீடையும் கொண்டு வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறேன்னா பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. தென் அதோடைய மிட் பாயிண்டில் இந்த 4mm பீடுக்கும் இந்த 4mm பீடுக்கும் மிட் பாயிண்ட் எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்டில் நான் வந்து சில்வர் பீடை சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். பாருங்கள், சுகர் பீட் கொடுத்து எண்ணெய் நாட் போட்டுட்டேன். தென் இப்போ திரும்பவும் ஜாயின் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, இந்த ஜாயின் பண்ணுற இந்த 4mm பீடுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் போடுறேன்ல, இந்த சில்வரை சுற்றி போடுறேன்ல 4mm பீடு, ஸோ அந்த 4mm பீடும் இப்போ போடுற சில்வரோடைய 4mm பீடுமே ஜாயின் ஆகக்கூடாது. 3mm ஃப்ளாரும் டாட் ஸ்டோன் இருக்குல்ல, இது ரெண்டை தான் நம்ம இந்த 4mm பீடை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மிட்டில் இன்னொரு டிசைன் போட போகிறோம். அதனால் நீங்கள் அதையுமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கா, அந்த சில்வரை சுற்றி நம்ம 4mm பீட் கொடுத்துருக்கோம். பட்
அந்த சில்வரை சுற்றியே ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இந்த லுக்குக்காக தான் நான் சொன்னேன். தனித்தனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. இதே மாதிரியே நான் கண்டினியூஸாக ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் மம்மியிட. ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஒரு டிசைன் நான் கொடுப்பேன். அதனால் இதோடு முடிச்சிடாதீங்க. இதோடு முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் டிசைன் ஃபினிஷ் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவோம். இப்போது இந்த இடம் சில்வர் பீடு ஒர்க் பண்ணுறோம்ல, அது வந்து ரொம்ப மேலே தூக்கியும் ஒர்க் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்டோன் டாட் இருக்குல்ல, டாட் ஸ்டோனுக்கும் அந்த ஃப்ளாருக்கும் கரெக்டாக இன் பிட்வீனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ரொம்ப தூரமாகவும் கொண்டு போய் ஒர்க் பண்ணிடக்கூடாது. கரெக்டான மிட் பாயிண்டில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டிசைன் வந்துடும். பாருங்கள் நான் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத. இந்த வீடியோக்கான ஒரு மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். எப்பயுமே எல்லா வீடியோக்கு நடுவுலையுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு நடுவுலையும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிப் உங்களுக்கு ரீச் ஆகும். ஆரி ஒர்க் போடுற நிறைய பேருக்கு ப்ளவுஸ் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. டெய்லர் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மெஷர் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே உங்களுடைய கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் நீங்களே மார்க் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்படி மெஷர் பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் டெய்லரிங் அப்படிங்கிறது ஒன்றே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸ் இல்லாட்டி அவங்களோட மெஷர்மெண்ட் சொல்லிடுவாங்க. தென் நாமளே அதை மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு முறையும் டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் வேஸ்ட்டு. ஸோ சிலர் வந்து மெஷர் பண்ணி கொடுக்குறதுக்கு அமௌண்ட்டும் வாங்குவாங்க. ஸோ மணியும் வேஸ்ட்டு. அதை நாமளே ட்ரை பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் உங்களுக்குமே புரியும். நீங்களே உங்களோட ப்ளவுஸை வேணுங்கும் போது மெஷர் பண்ணிக்கலாம். சில டைமில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டெய்லர் கடையும் மூடி இருக்கும். அந்த டைமில் நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இது எந்த பிரச்சனையுமே இருக்காது. நாமளே மெஷர் பண்ணோமா தேவையான போது நாமளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால சொல்ல வரேன். தென் இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு இதோட கேப்பை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். எல்லாருமே ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி அது நமக்கு அவங்களே வந்து ஒரு 6-7 லேயர்ஸாக வந்து நூலை வந்து ஒன்றா ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்துட்றாங்க. நமக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா அதை டபுளாக தான் பண்ண முடியுது. அந்த நூலை பிரித்தோன்னா அது சிக் ஆயிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஓரளவுக்கு தான் வேணும் திக்னஸ் அப்படின்னா அதை நம்மளால் பிரிக்கவும் முடியல. இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு திக்னஸில் அதை நம்ம ஒர்க் பண்ணவும் முடியல. ஸ்டில் அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய சில்க் த்ரெட் தான். நார்மல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சில்க் த்ரெட்டு தான். இதை விட மிஷின் த்ரெட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் என்னால் போய் சில்க் த்ரெட் வாங்க முடியாது, அது எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மல் மிஷின் த்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன மிஷின் த்ரெட் வந்து நம்ம ரொம்ப நீளமாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ளேயே
நமக்கு சிக்கு சிக்கா ஆயிடுது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த ப்ராசஸ்ஸு. மற்றபடி நார்மல் த்ரெட்டும் ஓகே தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு. இல்லை நீங்கள் த்ரெட் ஒர்க் வேறு எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் நார்மல் த்ரெட்டாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் ஓகே தான். பட் நார்மல் த்ரெட்டை விட சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது பெட்டர். இல்லை என்னால் வாங்க முடியல, ஜஸ்ட் நான் எனக்காக நான் போட்டுக்க போகிறேன், இந்த மாதிரி போடணும், பட் எங்கே போய் வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மிஷின் த்ரெட்டை ட்ரை பண்ணுங்கள். பட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் பெட்டர். இந்த வீடியோக்கான டிப் இதுதான். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதில் இன்கேஸ் இன்னும் வந்து தின்னாக வேணும் அப்படின்னா ஒரு லேயரை வந்து கம்மி பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது எதுவுமே பண்ண முடியாது எம்ப்ராய்டரி த்ரெட்டில். அவங்க என்ன திக்னஸ் கொடுக்குறாங்களோ அந்த திக்னஸில் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒர்க் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் நம்ம ஒர்க் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். நான் எனக்கு வந்து 8 லைன்ஸ் இருக்குது என்னுடைய சில்க் த்ரெட்டில். ஸோ இவ்வளோ திக்னஸ் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் திக்காகவே எடுத்திருக்கேன். ஆமாம், தின்னாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கொஞ்சம் லுக் பெருசாக தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. இல்லைனா கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஃப்ளாருக்கெலாம் போடுவோம்ல பெட்டல்ஸ், அந்த மாதிரியே போட வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு ரெண்டுமே வேணாம். அதனால் நான் கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன் 8 லேயர்ஸ் கொடுத்து. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நான் டபுள் ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இது ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நூல் தீர்ந்துருச்சு அப்படின்னா பேக்கில் அப்படியே கொண்டு போய் கட் பண்ணிடாதீங்க. பேக்கில் கொண்டு போயிட்டு அதை ஒரு நாட் போட்டுட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த சில்க் த்ரெட்டை. அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் இப்போ நாட் போட்டுட்டேன், மேலே நாட் போட்டுட்டேன், கீழே நூல் இருக்குது, லைட்டு சின்னதாக தான் இருக்குது, கட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே இருந்து அந்த எண்டை ஃப்ரெஞ்ச் நாட்டை இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும் கையோட. ஸோ அதனால் கீழே கொண்டு போயிட்டு எண்டை நாட் இன்னொரு நாட் கீழே கொண்டு போய் இன்விசிபிளாக எண்டை நாட் போட்டுட்டு அதை லைட்டாக க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திருப்பியும் லேயர் நூலை எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இல்லை அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருக்கும். கஸ்டமர் எப்பயாச்சும் தெரியாதனமாக அந்த நூலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா அவங்க கையோடு வந்துடும். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பிரித்து எடுத்துடலாம் கையில். அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக கொண்டு போய் பேக் சைடில் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு டிப் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கீழே நூல் ரொம்ப சின்னதாக நல்லா எண்டு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுருவோம். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக இருக்கும், அது கொண்டு போய் பின்னாடி நம்மளால் லாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா 8 லேயராக இருக்குன்னா 4 லேயராக பிரித்து நார்மலாக நாட் போடுவீங்கள்ல, நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி பேக் சைடில் கொண்டு போய் முடிச்சு போட்டு விட்டுருங்க. அப்படி போட்டாலுமே ஓகே தான், பட் கொஞ்சம் செக்யூர் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால் சொல்ல வரேன். தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக செக்யூர் பண்ணி விடுங்க. நான் ஃப்ரெஞ்ச் நாட்டை பாருங்கள் டபுள் ரொட்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ட்ரிபிள் ரொட்டேட்டோ சிங்கிள் ரொட்டேட்டோ பண்ணல, கொஞ்சம் திக்னஸாக வேணுங்கிறதால நான் டபுள் ரொட்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கா, 2 டாட் ஸ்டோனுக்கும் ஃப்ளாருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கா, அந்த கேப்லேயும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். தென் சில்வர் பீடு இருக்குது பாருங்கள், அந்த சில்வர் பீடுக்கு சுற்றி நான் வந்து 4mm பீடு வந்து 5 கொடுத்துருக்கேன். 5ல் மிடில் என்ன பீடு இருக்கோ அந்த பீடுக்கு மேலே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு. தென் இந்த டாட் ஸ்டோனுக்கு மிட் பீடு இருக்கா, அந்த பீடுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதே மாதிரி அந்த ஃப்ளார் 3mm ஃப்ளார் போட்டோம்ல அதை சுற்றி 4mm பீட் கொடுத்துருக்கோம். அந்த பீடோடைய மிட்லேயுமே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். எல்லா 4mm பீடோடைய மிட்லேயும் நான் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே ரொம்ப ப்ராப்பராக கொடுத்து எண்டு நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா
ஃபுல்லாக ஈவனாக பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இன்றைக்கி நான் சாண்டல் கலரில் எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டை. இன்கேஸ் உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு கலர் எடுத்துக்கலாம். என்னுடைய ப்ளவுஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கலரை இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேப்ஸ் இல்லாமல் ஆரி ஒர்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கேப்போடு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அது பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு லுக்குமே அழகாக தெரியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கேப்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அழகாக நீட்டாக பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ கைஸ், பாய்.